இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே அவருடைய அன்பை எங்களுக்கு விளங்க பண்ணி இருக்கிறார். ஆமென். ஆகவே பாருங்கள், நாங்கள் எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் இருந்தோம் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பாவத்திற்கு நாங்கள் இதை தீர்ப்பதற்கு எங்களுக்கு நிர்வாகம் இல்லை, இதற்கு தீர்ப்பதற்கு வழி இல்லை. எந்த விதத்திலும் இந்த உலகத்திலே பாவத்துக்கான அந்த பாவத்தை தீர்ப்பதற்கு வேற வேற இடங்களில் பல காரியங்கள் வெளிப்பட்டாலும், இந்த பாவத்தை வாழ்க்கையில் இருந்து நாங்கள் விடுதலை பெற்றுக் கொள்வதற்கு ஒரே ஒரு காரியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான். ஆமென். ஆகவே அவருடைய ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டதினாலே தேவனுடைய பிள்ளைகளை, பாவிகளாய் இருக்கையிலே எங்களுக்காக அவருடைய குமாரனை கொடுத்து அவருடைய அன்பை எங்களுக்கு விளங்க பண்ணி இருக்கிறார். ஆமென். அவருடைய அன்பை எங்களுக்கு நிரூபித்திருக்கிறார். நான் உங்களுக்காக எப்படியாக என்னுடைய அன்பு இருக்கிறது என்று சொல்லி, இயேசு எப்படியா எங்களுக்காக இந்த பூமியில இருக்கும் பொழுதே அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், வேதனைகள் பட்டார், சிலுவை சுமந்து சிலுவையில் அறையுண்டு ரத்தத்தை சிந்தி இப்படியா எங்களுக்காக அவமானம் அடைந்து எங்களுக்காகவே பல விடயங்களிலே எங்களுடைய வாழ்க்கையை அவர் எண்ணி தன்னை ஒப்பு கொடுத்தார்.